ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கங்கா மாதா கி ஜெய். கங்காம் கோதாவரீம் கம்பாம் காவேரிம் கண்டகீம் ததா காளிந்தீம் கன்யகாஞ்சைவ பிரணமாமி மகாநதீம். நதி சோஸ்திரம் மகாபுண்யம் கிருஷ்ண பிரேம பிரதாயகம் சன்னத்காலே படன் நித்யம் சர்வ பாபைஹி பிரமுச்யதே. இந்த சோஸ்திரம் கங்கையினுடைய மகாத்மியத்தை ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகராஜ் எழுதியிருக்கார், கொடுத்துருக்கார் சோஸ்திரத்தில். இன்னைக்கு கங்கையினுடைய மகாத்மியத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான பகவானின் பரம அனுகிரக விசேஷத்தினாலும் அடியேனுடைய ஆச்சாரியனுடைய கடாட்சத்தாலும் கங்கா நதியோட மகாத்மியத்தை பரனூர் மகாத்மா வைகுண்டவாசி ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அருளியிருக்கார். அந்த முத்திலிருந்து சிலவற்றை அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். தவறு இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் முக்தி கொடுக்கக்கூடிய 7 க்ஷேத்திரங்களில் எழுந்தருளி இருக்கார்னு சொல்கிறது ஒரு புராண ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைதா மோட்சதாயிக்காக. இந்த ஸ்லோகத்தில் அயோத்திக்கு பிராதானியம் கொடுத்துருக்கு. கரெக்டாக கொடுத்துருக்கா பாருங்க. அயோத்தி இப்போ பிராதானியம் இல்லையா, அதனால நாம் கூட ராமரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமே, அதனால இந்த ஸ்லோகத்திலையும் அயோத்திக்கு தான் பிராதானியம். அடுத்ததா மதுரா, அங்கே நம்ம கண்ணபிரான் அவதரித்த இடம். மாயா அப்படிங்கிறது ஹரித்வாரம். ஹரி பகவான் எழுந்தருளி இருக்கும் பத்ரிநாத்துக்கு வாசல் துவாரம் இந்த க்ஷேத்திரம். பத்ரிநாத்துக்கு துவாரம், அதனால ஹரித்வாரம். காசி க்ஷேத்திரத்தை நடுநாயகமாக சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் காஞ்சி அப்படிங்கிற காஞ்சிபுரம், அவந்திகாங்கிற உஜ்ஜயினி, அடுத்ததா புரி க்ஷேத்திர ஜெகநாதன், கடைசியா துவாரவதி அப்படிங்கிற கண்ணபிரான் அரசாண்ட துவாரகை. இந்த 7ல் காசி நடுநாயகமாக இருக்கு. அப்படி இருக்கிறது ரொம்ப பெருமை. ஏன் அப்படின்னா, எப்படி நம்முடைய உடல்ல சிரசு பிரதானம், ஹிருதயமும் முக்கியம். சிரசு இல்லைன்னா லைஃபே கிடையாது. ஹிருதயம் துடிக்கலை, ஹிருதயம் இல்லை, நின்று போச்சு அப்படின்னா லைஃபே கிடையாது. அப்படி ஹிருதயஸ்தானத்தில் இருக்கு இந்த காசிங்கிற க்ஷேத்திரம். அவ்வளவு முக்கியம். பாரத தேசத்துக்கே உள்ள பெருமை பல க்ஷேத்திரங்களும் பல புண்ணிய தீர்த்தங்களும் தான். உலகத்தோட அளவில் நம்முடைய பாரத தேசம் ரொம்ப சின்னது தான். உலகத்தை பார்த்தா வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்கோ, ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம பாரத தேசத்தை பாருங்கோ, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் மகிமையில் நம்ம பாரத தேசம் பெருசு. மூர்த்தி சிறிதனினும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன் அப்படி என்ன கீர்த்தி இந்த பாரத தேசத்துக்கு அப்படின்னா, நம்ம தேசத்தில் தான் பகவானுடைய எல்லா அவதாரங்களும் நடந்திருக்கு. மற்ற வேர்ல்டில் எங்கேயுமே இல்லை. எல்லா மகான்களும் இங்கே தான் தோன்றியிருக்கா. எல்லா கலாச்சாரத்துக்கும் அடிப்படை நம்ம பாரத தேசம்தான். இங்கே தான் ஆன்மீக வளர்ச்சி, பக்தி புஷ்டியாக இருக்கு. இத்தனையும் இங்கே தான். காசி க்ஷேத்திரத்தில் அலங்காரமாக ஓடின்னு இருக்கா கங்கா மாதா. பாரத புண்ணிய பூமிக்கே கங்கை தான் ஒரு பூஷணம். புராணங்கள்லாம் கங்கா மகாத்மியத்தை நிறைய சொல்லியிருக்கு. எந்த புராணத்தை எடுத்து பார்த்தாலும் கங்கா மகாத்மியம் அங்கே இருக்கு. ராமாயணத்தில் கூட ராமச்சந்திரமூர்த்தி கங்கை கரையில் உட்காந்து கங்கா மகாத்மியத்தை விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அவர் கேட்குறார். மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க. பாரத ரத்னம் யார் தெரியுமா? பீஷ்ம பிதாமகர். அவர் யார் தெரியுமா? கங்கா மாதாவோட புத்திரன்.
தொட்ட இடங்கள்லாம் மகாபாரதத்தில் கங்கா மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நதி இந்தியாவில் மட்டும் ஓடலை, திரிபுவனத்திலையும் ஓடுற நதி இந்த நதி. இந்த நதியை விஷ்ணு பாத சமஸ்பூதம் அப்படின்னு, சாட்சாத் விஷ்ணு பாதத்திலேருந்து தான் கங்கை உற்பத்தி ஆறுது. ஹரிபாத தீர்த்தம் அப்படின்னே இதை சொல்வோம். ஆதிசங்கரர் பகவத்பாதர் இருக்காரு, அவருக்கு கிருஷ்ணர் தான் குலதெய்வம். கிருஷ்ண சோஸ்திரம் ஒன்று அவர் பாடியிருக்கார். அதில் அவர் சொல்றார், சுதா கங்கோ பூதா சரண நகர் நிர்ணே ஜன ஜலம் அப்படிங்கிறது. சரண நக நிர்ணேன நிர்ணே ஜன ஜலம் அப்படிங்கிறார். என்னுடைய கிருஷ்ணருடைய நகம் பட்ட தீர்த்தம் தான் கங்கை அப்படிங்கிறார் அவர். எதுவுமே நகம் பட்டுடுத்து அப்படின்னா தோஷம்னு சொல்லுவார். ஒருத்தருக்கு தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தீர்த்தத்துக்குள்ள நம்ம கையை விட்டு கொண்டு வந்தோம்னா அப்படின்னா கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். ஆச்சார குறைச்சல், ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவாளுக்கு அப்படி எடுத்துன்னு போகக்கூடாது. நகம் பட்டாலே அது தோஷம். ஆனால் பகவானுடைய நகம் பட்டதால கங்கை பரம பவித்திரமா ஆயிட்டா அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த இடத்துல. பாகவதத்துல கூட திருவிக்கிரம அவதாரம், அந்த அவதாரத்துல கூட இந்த கங்கை சொல்லப்பட்டிருக்கு. தாதுக்க மண்டலு ஜலம் ததுருக்கிரமஸ்ய பாதாவனே ஜன பவித்ர தயா நரேந்திரக. பிரம்மா தன்னுடைய கமண்டலத்துல உள்ள தீர்த்தம் வச்சுட்டு இருக்கார். அந்த தீர்த்தத்தினால திருவிக்கிரமனை பூஜை பண்ணாராம். அந்த தீர்த்தம் தான் கங்கையா பிரவகிச்சுது அப்படிங்கிறார். ஏன்னா திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார் பகவான். மேல சத்தியலோகம் வரையிலும் பிரம்மலோகம் வரையிலும் போனார். அப்போ பிரம்மா கமண்டல ஜலம் வச்சுட்டு இருக்க, அந்த ஜலத்தை எடுத்து பூஜை பண்ணாராம். அடுத்தது பாருங்க, அடுத்த வரியில சொல்றார், ஸ்வர்துன் யபூன் நபசிசா பததி நிமாஷ்டிஹி லோகத்ரயம் பகவதோ விசதேவ கீர்த்திஹி. திருவிக்கிரம பகவான் தன்னுடைய இடது கால சத்தியலோக பரியந்தம் தூக்கினது எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு ஸ்தம்பத்தை நட்ட மாதிரி இருந்துதான். ஏன்னா காலை அவ்வளவு தூரம் தூக்கியிருக்காரு. ஒரு ஸ்தம்பம் நட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துதான். அப்படி ஸ்தம்பத்தை நட்ட மாதிரி தன்னுடைய கீர்த்தியை நிலைநாட்டிதான் பகவான் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கர பகவத்பாதர். அந்த ஸ்தம்பத்துக்கு தான் பிரம்மா கமண்டல ஜலத்தை விட்டாராம். அப்படி விட்ட உடனே அந்த ஸ்தம்பத்துல ஒரு கொடியை ஒன்று கட்டினோம்னா, பதாகைன்னா கொடி, அந்த கொடியை கட்டினா எப்படி இருக்கும்? அப்படி இப்படியமா அலையும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கங்கை அலையரா அப்படின்னு அழகா வர்ணிச்சிருக்கார் ஆதிசங்கர பகவத்பாதர். பிரம்மா விட்ட தீர்த்தமும் பாதம் பூரா படலையாம், ஒரு விரல்ல கூட படலையாம், நகத்துல மட்டும்தான் பட்டுது. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய திருமேனியா இருந்ததுனால அப்படிங்கிறது பாகவதம் கூட. வாம பாதாங்குஷ்ட நக நிர்பின்னோர் துவாண்ட கதாகா. வாம பாதாங்குஷ்டம், வாம பகவான் வாமனன் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தான். அவனுடைய நக நிர்பின்னோர், நகத்துல மட்டும்தான் பட்டுது அப்படின்னு சொல்ற சுகபிரம்ம ரிஷி பாகவதத்துல. இந்த இடத்துல இந்த தீர்த்தத்துக்கு திருமூர்த்தியுடைய சம்பந்தமும் உண்டாம். திருமூர்த்தி சம்பந்தம் உண்டு அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதரே முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. கங்காஷ்டகத்துல முதல் ஸ்லோகமே 3 பகவானுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்லியிருக்க. அந்த சோஸ்திரத்தை பாருங்க. ஆதோ ஆதிபிதாமகஸ்ய நியம வியாபார பாத்திரே சலம். முதல்ல பிரம்மதேவன் பண்ற அனுஷ்டான பாத்திரத்துல சுத்த ஜலமா இருந்துதான் அந்த தண்ணீர். அதுக்கப்புறம் என்னாச்சு? பஷாத் பன்னகசாயினோ பகவதக பாபோதகம் பாவனோ. சேஷசாயியான ஸ்ரீமன் நாராயணனின் பாதம் பட்டு அது பாவனம் ஆயிடுத்து. கடைசியா எங்க போச்சு அப்படின்னா, பூயக சம்புஜடா விபூஷணமணியே. பரமேஸ்வரன்
ஜடா மகுடத்துல அலங்கார மணியா ஒளி வீசுறது அப்படின்னு சொல்றார் ஆதிசங்கர பகவத்பாதர். மூன்று மூர்த்திகளும் சேர்ந்த மாதிரி அந்த கங்கையில இருக்கா அப்படிங்கிறது. 3 மூர்த்திகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றார் அவர். பிரம்மதேவருடைய பெருமை பேசப்படுறது. என்ன பெருமை அவருக்கு அப்படின்னா, இவர் இருக்கிறது சத்தியலோகத்துல, அதுக்கு இவர்தான் அதிபதி. பகவான் விஷ்ணு, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் முதல்ல சிருஷ்டி பண்ணிட்டு பிரம்மாவை தான் முதல்ல படைச்சார். அவர் சத்தியலோகத்தில் இருக்கார். அவர் தான் மற்ற சிருஷ்டி எல்லாம் பார்த்துக்கிறார். நம்மளெல்லாம் சிருஷ்டிச்சது பிரம்மா. பகவான் விஷ்ணுவுக்கு அடுத்தபடியா பிரம்மாவை கொண்டுதான் எல்லா காரியமும் பண்றான் ஸ்ரீமன் நாராயணன். எல்லாத்துக்கும் மேல பிரம்மா வேதஸ்வரூபன். இவருடைய 4 தலைகள் இருக்கு இல்லையா பிரம்மாக்கு, 4 வேதம். இதிகாச புராணங்கள் இவருடைய அவயவம். சரஸ்வதி தான் கலைகளுடைய அம்சம், இவருடைய தர்மபத்தினி. இப்பேற்பட்ட வேத ஸ்வரூபன் பிரம்மா. பூரண பிரம்மச்சரியம் உள்ளவாதான் சத்தியலோகத்துக்கே போக முடியும். எல்லாரும் சத்தியலோகத்துக்கு போக முடியாது. பூரண பிரம்மச்சாரியா இருந்தாதான் அங்க போக முடியும். அங்க போய் அவளுக்கு ஞானம் ஏற்பட்டு ஞானம் சித்திச்சு அதுக்கப்புறம் பிரம்மாவோட கூட அவ மோட்சம் அடைவா அப்படின்னு வேதம் சொல்றது. 33 கோடி தேவர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா அந்த பிரம்மா தான். தேவர்களை பார்த்து இந்திரன், அக்னி, யமன், இவன் வாயு அப்படின்னு இவாளுக்கெல்லாம் உத்தியோகத்தை கொடுப்பவரே யாருன்னா பிரம்மா. கொடுத்துட்டு அவள்லாம் எல்லா உத்தியோகத்தையும் சரியா பார்க்கறாளான்னு பார்த்துட்டு இருப்பாராம் இவர். அசுராளுக்கும் வரம் கொடுப்பார். ஏன்னா அவ தபஸ் பண்றா, அதனால வரம் கொடுப்பார். அப்படி வரம் கொடுக்கணும்னு நாராயணன் தான் இவர்கிட்ட நியமிச்சிருக்கான். அதனால அவளுக்கு வரம் கொடுப்பார். பிரம்மா சொன்னாதான் பகவானே அவதாரம் பண்ணுவார்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா ராமருடைய அவதாரம் பிரம்மா சொல்லிதான் நடந்தது. பிரம்மா எல்லா தேவர்களையும் அழைச்சிண்டு திருப்பார்கடலுக்கு போனார்னு தான் இருக்கு ராமாயண ஸ்லோகத்துல. அதே மாதிரி கிருஷ்ண அவதாரமும் அந்த மாதிரிதான் ஆச்சு. நரசிம்ம பகவானும் அவதாரம் பண்ணது பிரம்மாவால தான். பிரம்மா சொன்னாதான் பகவானே அவதாரம் பண்ணுவர். பிரம்மாவை முன்னிட்டு தான் எல்லா தேவர்களும் திருப்பார்கடல் நாராயணன்கிட்ட போவா. தங்களோட குறைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லுவான்னா, அவ நினைச்சுட்டு இருக்கா பகவான்கிட்ட சொல்றோன்னு பிரம்மா கிட்ட தான் சொல்லுவா. பிரம்மாவோட தான் பகவானே என்ன பண்ணுவான், பேசுவான். கவலைப்படா, சொல்லாதீங்கோ, நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு. வேற யாரோடையும் அவன் பேச மாட்டான். இப்ப ஏற்பட்ட பெருமைக்குரிய பிரம்மா தன்னுடைய தூய கமண்டல நீரால திருவிக்கிரமனுடைய திருப்பாதத்துக்கு பூஜை பண்ணார்னு சப்தாலங்காரமா ஆச்சாரியால் சொல்றார். பச்சாத் பன்னக சாயினக பகவதக பாதோதகம் பாவனம். அந்த தீர்த்தம் தான் கங்கையா ஓடுற. பிரம்மலோகத்துல கங்கைக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் அப்படின்னா விஷ்ணுபதி. விஷ்ணுவினுடைய பதி அவள் கங்கை. அவள் அதுக்கப்புறம் பிரம்மலோகத்திலேயே தான் ஓடின்னு இருக்கா. பிரம்மலோக வாசிகள்லாம் அதுல ஸ்நானம் பண்ணுவாள். யாரெல்லாம் பிரம்மலோக வாசிகள்? இப்பதானே சொன்னேன், நல்ல சாட்சாத் அவள்லாம் வேதங்களை படிச்சவா, அவாதான் அங்க போக முடியும். பிரம்மச்சரியம் உள்ளவாதான் அங்க போக முடியும்னு சொன்னேன் இல்லையா? யார் பிரம்மலோக வாசிகள்னா சனகாதிகள், மரீச்சாதிகள், இவாள்லாம் பிரம்மலோக வாசிகள். அடுத்ததா கங்கா தேவி பிரம்மலோகத்திலேருந்து எங்க வரா தெரியுமா? துருவ மண்டலத்துக்கு வந்து விழறா. துருவ மண்டலம் எங்க இருக்கு? இந்த துருவன் யார் அப்படின்னா இவன் பரம பாகவதன் அப்படிங்கிற சுகபிரம்ம ரிஷி பாகவதத்துல. அப்பா மடியில உக்காத்தி வச்சுக்கலன்னு 5 வயசு குழந்தை பாலகன் என்ன பண்ணினா காட்டுக்கு தபஸ் பண்றதுக்காக போனா, நாரத ரிஷியினுடைய கிருப்பையினால பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யட்சமாயிட்டான் அந்த குழந்தைக்கு. குரு கிருப்பை இருந்தாதான் பகவானுடைய சாட்சாத்காரமே கிடைக்கும். நாரதர் இந்த குழந்தைக்கு குருவா வந்துட்டார். பகவானை பார்த்தது இந்த குழந்தை. என்ன வேணும் உனக்கு கேட்டுது. நம்மளா இருந்தா எனக்கு கார் கொடு, பங்களா கொடு, இதெல்லாம் தான் கேட்போம். அந்த குழந்தை என்ன கேட்டிருக்கு பாருங்க. பக்தி முகு பிரபகதாம் த்வயி மே பிரசங்கக பூயாத் ஆனந்தமகதாம் அமலாசயானாம்
ஏனாஞ்ச சோல் பணமுரு வியசனங் பவாம் நேஷேயே பவத்குணகதாமிருத பானமத்தக. சுவாமி, அடியனுக்கு பூரண பகவத் பக்தி தான் வேணும் அப்படின்னு கேட்கறது குழந்தை. அந்த பக்திய பக்தாள்கிட்டேந்து தான் நான் சம்பாதிக்க முடியும். அதனால எனக்கு என்ன தெரியுமா வேணும், சத்சங்கத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தை. சத்சங்கம் அவ்வளவு முக்கியம். சத்சங்கம் இருந்தால்தான் பக்தியே நமக்கு வளரும். அந்த சத்சங்கத்துல நான் உட்காந்துட்டேன்னா உட்கார வச்சது யார் அப்படின்னா அந்த பகவான். அந்த பகவான் சொன்னாதான் சத்சங்கத்துக்கே வர முடியும். காதால 4 நல்ல வார்த்தைகளை கேட்க முடியும். பூரண ஞானத்தை கொடுத்துட்டார் பகவான். சத்சங்கத்தையும் கொடுத்து பூரண ஞானத்தையும் கொடுத்துட்டார். அத்தகைய ஞானியான அந்த துருவன் எங்க இருக்கார் தெரியுமா? மோட்சத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு போகல, தனியா துருவ மண்டலம் அப்படின்னு ஒரு இடத்துல மேல ஆகாசத்துல இருக்கு, அங்க இருக்க. துருவ மண்டலமும் ஒரு விஷ்ணு பதம் தான். அங்க இருந்துட்டு பகவத் தியானம் பண்றார். யாரோட பகவத் தியானம் பண்றார் அப்படின்னா சப்த ரிஷிகளோட பகவத் தியானம் பண்றார். இப்படி உபாசனம் பண்ற துருவனுடைய சிரஸ்ல இந்த கங்கை விழறாளாம். அப்படி விழற போது அஸ்மத் குலதேவதா சரணார விந்தோதகம் அப்படின்னு நினைச்சுக்கிறாராம் இந்த துருவன். அதாவது என்னுடைய குலதேவதையினுடைய சரணார விந்த தீர்த்தம் அப்படின்னு என்னுடைய சிரஸ்ல விழுந்துடுத்தே அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஆனந்த பாஷ்பம் கண்கள் அப்படியே என்னுடைய குலதேவதையினுடைய தீர்த்தம், பாத தீர்த்தம் அப்படின்னு. இப்படி பரம பாகவதனுடைய ஆனந்த பாஷ்பமும் சேர்ந்து வரது கங்காதேவி. கங்காதேவி கீழே வரா. எங்க வரா அடுத்ததா அப்படின்னா சப்தரிஷி மண்டலத்துக்கு வந்துட்டாளாம். அவளும் அதுல என்ன பண்றா, ஸ்நானம் பண்றா. சப்தரிஷி மண்டலம் எங்க இருக்கு? யாரு சப்தரிஷிகள் அப்படின்னா 7 பேர் சப்தரிஷிகள். கஸ்யபர், ஜமதக்கினி, இவாள்லாம் சப்தரிஷிகள் அப்படின்னு சொல்லுவோம். இவா எங்க இருக்கா? துருவனுக்கு பக்கத்திலேயே இருந்து துருவனை பிரதட்சணம் பண்றாளாம், பரிக்கிரமா பண்றாளாம். தமிழ்ல ஊ அப்படிங்கிற நம்ம ஒரு எழுத்து போடுவோம் இல்லையா? அந்த ஊல இருக்கிற வளைவுல 4 பேர் இருப்பா, அந்த கோட்டுல 3 பேர் இருப்பா. 4 3 7 பேர் கரெக்டா. இது பார்க்கலாம் எங்க? ஆகாசத்துல நீங்க பாருங்க, நன்னா தெரியும். இந்த அந்த இவாளுக்கு, இந்த சப்த ரிஷிகளுக்கு சலனம் உண்டு. துருவ மண்டலத்துக்கு மட்டும் சலனமே கிடையாது. அதே ஒரே இடத்துலயே இருக்கும். உதயமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது. பளிச்சுன்னு ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும். வடக்கு பக்கமா பார்த்தாங்க பளிச்சுன்னு ஒரு ஸ்டார் இருக்கும். அது நகரவே நகராது அந்த இடத்துல. அதை சுத்தி அதுக்கு பக்கத்துல இந்த ஊ மாதிரி இந்த சப்தரிஷிகள் மண்டலம் இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த துருவனுடைய ஆகர்ஷணம் சகல கோடி நட்சத்திரங்களுக்கும் உண்டு, எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. இத்தனையும் என்ன பண்ணும் தெரியுமா? துருவனை பிரதட்சணம் பண்ணி வந்துட்டே இருக்குமா. எப்பேற்பட்ட துருவ சுவாமி பாருங்க, எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணிட்டார் பாருங்கோ பகவான். அடுத்ததா அந்த கங்கா சப்தரிஷி மண்டலத்திலேருந்து கங்கா தேவி எங்க வரான்னா சொர்க்கலோகத்துக்கு வரா. இங்க கங்கைக்கு மந்தாகினி அப்படின்னு பேர். சந்திர மண்டலத்தை சொர்க்கம்னு உபலட்சணம் பண்ணுவா. சந்திர மண்டலத்தை தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவா. சொர்க்கத்துல சமஸ்த தேவதாஸ்திரிகளும் ஸ்நானம் பண்ணுவாளாம். அதோட கங்கை தேவி நின்னுடுறா. பூலோகத்துக்கு வரத்துக்கு பயப்படுறா. ஏன் அப்படின்னா பூலோகத்துக்கு வந்தா ஒரே பாபம் எல்லாம் மனுஷாலாம் பண்ணுவா. அந்த பாபம் எல்லாம் என்னை தீண்டிடும் அப்படின்னு பயப்படுறா. நான் சுத்தமா போயிடுவேன், என்னுடைய சுத்தமெல்லாம் போயிடும் அப்படின்னு பயப்படுறாளாம் கங்காதேவி. சொர்க்கத்துல உள்ள கங்கைய பூமிக்கு கூப்பிடணுங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டுடுத்து. இந்த கதை ராமாயண பிரசித்தம். ராமாயண காலத்துல நடந்தது. பகீரதன்கிற ராஜா இந்த கங்கைய பூமிக்கு கூப்பிடுறான். ஏன் அப்படின்னா சகரன்கிற ராஜா ரகுவம்சத்துல வந்தவர். ராமபிரானுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணினவர் இந்த சகரன்கிற ராஜா. இந்த ராஜாவை கர்ப்பத்திலேயே அழிக்கணும்னு நினைச்சா இந்த ராஜாவுடைய சின்னம்மா சித்தி. அதனால கர்ப்பத்துல இருக்கிற போதே அம்மாக்கு விஷத்தை வச்சுட்டா அந்த சித்தி. மகான்களுடைய கிருப்பை இருந்தா எதுவுமே நடக்காது. பார்கவ வம்சத்துல வந்த ரிஷியுடைய கிருப்பையினால
இந்த குழந்தை விஷத்தோடையே பிறந்துடுத்து. கொல்லணும்னு விஷம் வச்சா அதுவே என்னவாயிடுது, பூஷணமா ஆயிடுது. விஷம் சாப்பிட்டதுனால சிவபெருமானுடைய கழுத்து நீளமா இருக்கும் இல்லையா, அதனால அவரை நீலகண்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வயது நீல நிறமா இருக்கும். அதனாலேயே இவருக்கு சகரன்னு பேராம். இந்த சகரன் சக்கரவர்த்தியா ஆயிட்டான். இவருக்கு 60,000 புத்திரர்கள். 60,000 பேரா? அதெல்லாம் எப்படி சாத்தியமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சங்கல்ப மாத்திரத்திலேயே அவள்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய மகான்கள். இவருடைய மற்றொரு தாரத்துக்கு ஒரு புத்திரன் இருந்தான், அசமஞ்சன் அப்படின்னு பேர் அவனுக்கு. பேருக்கு தகுந்த மாதிரியே அசமஞ்சமா தான் இருப்பான். சகஜமா எல்லார்கிட்டையும் பழக மாட்டான். லோக விருத்தமான காரியங்கள் தான் அவன் பண்ணுவான். தெருவில் விளையாடுற குழந்தைகளை பிடிச்சு பிடிச்சு சரையூ நதியில எரிஞ்சிடுவான். ஜனங்கள்லாம் சகரராஜா கிட்ட போய் புகார் பண்ணினான். இவன் தான் மூத்த பிள்ளை, அதனால எல்லாரும் புகார் பண்ணான். ஒன்று அவன் இந்த ராஜ்யத்தில் இருக்கணும், இல்லைன்னா நாங்கள் இந்த ராஜ்யத்தை விட்டு போயிடுறோம், எங்கள் குழந்தைகள்லாம் சரையு நதியில் எரிஞ்சுட்டான் உங்க புள்ள அப்படின்னு. உடனே சகரராஜா இவனையும் இவனோட பத்தினியையும் நாடு கடத்திட்டார். அவன் நாடு கடந்து போறான். அவனுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பேரு அம்சுமான்னு பேரு. அந்த குழந்தை மட்டும் தாத்தாவோடையே இருந்தது. இந்த அசமஞ்சன் நாடு கடத்த போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா தெரியுமா, சரையூ நதியில எத்தனை குழந்தைகளை எரிஞ்சானோ அத்தனை பேரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி எப்படி கொடுத்தான் அப்படின்னா, இவன் யோகேஸ்வரன். அப்பா பட்டம் கட்டி நாட்டை ஆள வச்சுடுவார், அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணானாம். யோக மகிமையால குழந்தைகளை மறைச்சு வச்சிருந்தான், கொல்லலை. சகர சக்கரவர்த்திக்கு அப்பதான் இவனுடைய மகிமையே தெரிஞ்சுது, இவனுடைய பிரபாவம் புரிஞ்சுது. ஐயோ அருமையான பிள்ளைய நாடு கடத்திட்டோமேன்னு வருத்தப்பட்டார். என்ன பண்றது, நாடு கடத்தியாச்சு. அவனுடைய குழந்தை அம்சுமான கூட தன் கூட வச்சுண்டு வளர்க்கிறார் இவர். ஒரு தடவை இந்த சகர சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்றார். அஸ்வமேத யாகம் பண்ற போது ஒரு குதிரை, யாகத்துக்காக ஒரு குதிரை வச்சிருப்பா. அந்த குதிரைய எல்லா இடத்தையும் சுத்தி வரும்படி பண்ணுவான். அந்த குதிரையை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தேவேந்திரன் சுபாவம் என்னன்னா அந்த யாகத்தை கெடுக்கணும். அதனால அந்த குதிரையை கொண்டு போய் அந்த பாதாள லோகத்துல கபில வாசுதேவர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு ரிஷி, அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான். இவ தேடின்னு இருக்கட்டும் குதிரைய அப்படின்னு. குதிரையை தேடிண்டு சகர புத்திரர்கள் எத்தனை பேர், 60,000 பேரும் வரா. பாதாள லோகத்துல பார்த்துட்டா குதிரைய. கபிலதேவர் உட்கார்ந்துருக்கார் பக்கத்துல. அவர் கண்ணை திறந்து, அவர் ரிஷி, கண்ணை திறந்து பேசல பார்க்கல ஒண்ணுமே பண்ணல. இவர் தான் திருடிண்டு வந்துட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு பழிய அவர் மேல போட்டா. பகவானுடைய அனந்தமான அவதாரத்துல ஒரு அவதாரம் தான் கபில அவதாரம். இவர்கிட்ட அவள்லாம் அபச்சாரப்பட்டா. அவர் சபிக்கல, ஒண்ணுமே பண்ணல. ஆனா மகானுடைய அபச்சாரத்தினால அப்படியே பொசுங்கி போயிட்டா 60,000 பேரும். போன 60,000 பேரை காணுமே காணுமே, குதிரையும் காணுமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கார் சகரராஜா. அதுக்கு அடுத்தது யார் வரா, அம்சுமான் பேரன் வரான். அவன் பாதாள லோகத்துக்கு வந்தான். 60,000 அஸ்திகள் சாம்பல் மூட்டைகளை பார்த்துட்டான், குதிரை நிற்கிறதையும் பார்த்துட்டான். இவன் சத்வ குணம் உள்ளவன். அதனால கபில பகவானை போய் வணங்கி பிரார்த்தனை பண்ணிட்டான். அவர் சொன்னார், இந்திரன் குதிரைய இங்கே விட்டுட்டு போயிட்டான்ப்பா, நீ ஓட்டிட்டு போ அப்படின்னு விட்டார். உடனே அம்சுமான் கேட்டான், குதிரையை நான் ஓட்டிட்டு போறேன், ஆனா என்னுடைய 60,000 பேர்கள் என் கூட இருந்தவா இருக்காளே, அவள்லாம் இங்க வந்து சாம்பல் மூட்டையா இருக்காளே, அவளை உத்தாரணம் பண்ணணுமே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். கபில பகவான் பக்கத்துல யார் இருந்தான்னா கருடன். எப்போதுமே பகவான் பக்கத்துல கருடன் இருப்பார் இல்லையா, அந்த கருடன் சொன்னாராம். என்ன சொன்னார், தேவலோகத்தில் இருக்கிற கங்கைய நீ பாதாளத்துக்கு கொண்டு வா, அந்த கங்கை நீர் இந்த அஸ்தி மேல பட்டதானால் இவாள்லாம் உத்தம கதியை அடைஞ்சுடுவா அப்படின்னு சொன்னார். சரின்னு ஒரு உபாயம் கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை ஓட்டிண்டு சகரராஜா கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டான். அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டார். பல வருஷங்கள் கழிச்சு அவர் காலகதி அடைஞ்சுட்டார். அப்புறம் அம்சுமான் தான் அடுத்த ராஜாவா வந்துட்டான். ராஜ்ய பாரம் நிறைய இருக்கு, தபஸுக்கு அவனால போக முடியல. தபஸ் பண்ணினாதான் அந்த கங்கை நதியை கொண்டு வர முடியும், போக முடியல. பித்திருக்காரியம் பண்ணாமையே அவனும் காலகதி அடைஞ்சுட்டான்.
அதுக்கப்புறம் பிற்பாடு நிறைய ராஜாக்கள்லாம் வரா, ஒருத்தர் கூட அந்த பித்ரு காரியத்தை பண்ணவே இல்லை. அந்த வம்சத்துல தான் பகீரதன் வர, ராஜ்ய பாரத்தை ஏத்துண்டா பித்ரு காரியம் பண்ண அவகாசமே இல்லாம போயிடும்னு நினைச்சுண்டு மந்திரிகளையே நீங்கள்லாம் ராஜ்யத்தை பார்த்துக்கோங்கோ, நான் தபஸுக்கு போறேன்னு போயிட்டார். இவர் மகா புருஷன், தீர புருஷன், கடினமா தபஸ் பண்றார். பகீரத பிரயத்தனம் அப்படின்னே சொல்லுவா. ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணினார் இந்த பகீரதன். கங்கையை லோகத்துக்கு அனுப்பணும்னு பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். பிரம்மா யாரு? லோக நாயகனாச்சு, அவர் தானே எல்லாத்தையும் ஆர்டர் போடுறவர். அதனால கங்கையை கூப்பிட்டார். பகீரதன் கூப்பிடுறார் பூலோகத்துக்கு, நீ போ அப்படின்னு ஆக்ஞை சொல்லிட்டார் அவர். கங்கா தேவிக்கு ரொம்ப கர்வம் உண்டு. அவலேப பராக்ராந்தா அப்படின்னு கங்கையை பத்தி போஜசம்பு சொல்றது. என்ன என்ன லேசா நினைச்சுட்டேளா? பூலோக சாக்கடையில போய் விழறதுக்கு நான் யார் தெரியுமா? பவித்திரமானவள். ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு தேவலோகத்துல நான் விட்டுட்டு நான் இங்கேருந்து கீழே இறங்க மாட்டேன், என்ன போய் நீங்க அனுப்புறீங்களே அப்படின்னு கங்கை பிரம்மாக்கு பதில் சொன்னான். அதை கேட்டு இருந்த பகீரதன் கங்கா மாதாவை பிரார்த்திக்கிறான். அம்மா கங்கா தேவி, பூலோகம் துஷ்டலோகம்ங்கிறேளே, அழுக்கா போயிடுவேங்கிறேளே, பாபிகள் நிறைய இருக்கா, பயமா இருக்குங்கிறேளே, சாதுக்கள் நிறைய பேர் வருவா, மகான்கள்லாம் ஸ்நானம் பண்றதுக்காக ஆசையோட கங்கைக்கு வருவா, பாகவதாள்லாம் வருவா, அவளுடைய சங்கத்தினால பாபிகள் விட்ட பாபங்கள்லாம் போயிடும், நீங்க சுத்தமா போயிடுவேள், உங்களுக்கு அந்த பாபம் தீண்டாது. இங்க தேவலோக பட்டணத்திலேயே இருக்கேங்கிறளே, இந்த அமராவதி பட்டணத்துல ஒரு பாகவதாளை உங்களால பார்க்க முடியாது. பாகவதாள் எங்க இருக்கான்னா பூலோகத்துல தான் இருக்கா. அவளுடைய பாத தீர்த்தம் பட்டுதானால் உங்களுடைய எல்லா கஷ்டம் இதுவும் போயிடும், எல்லா பாபங்களும் போயிடும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எங்க மாதிரி எங்க லோகம் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னார். இதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டா, சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துண்டுட்டாவோ. அதிவேகமா நான் ஓடி வருவேனே, யாராவது தாங்கணுமே, தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா உடனே இவர் சொன்னார், அதையும் நீயே சொல்லுமா, யாரு அப்படின்னு கேட்டார். சிவபெருமான் தான் தாங்கிக்க முடியும், அதனால எல்லாத்தையும் தரிக்கிறவர் அவர். ஸ்தானு அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஸ்தம்பம் மாதிரி அசையாம இருப்பார். அதனால அவர் தலையில நான் விழறேன் அப்படின்னு சொன்னாவோ. உடனே பகீரதன் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணினார். பகீரத பிரயத்தனம்ங்கிறது ஒவ்வொருத்தரையா எப்படி பிரார்த்தனை பண்றார் பாருங்கோ. அவளும் சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன், என்னோட தலையில நான் என்னோட ஜடாமுடியில வச்சுக்கிறேன் அப்படின்னுட்ட. ஒரு புருஷன் மேல குதிக்கிறோமேங்கிற வணக்கம் வேண்டாமோ இந்த கங்கைக்கு? கர்ப்பத்தோட குதிச்சா சிவபெருமானோட விரிச்ச ஜடாபாரத்துல போய் விழுந்தா. கங்கை தலையில விழுந்ததும் இவளுடைய கர்ப்பத்தை அடக்கணும்னு நினைச்சார் சிவபெருமான். அந்தண்ட இந்த நகர முடியாம தன்னுடைய கேசத்தை அப்படியே முடிஞ்சுட்டார். சிவஜடையில ஒரு ஓரத்துல முத்து கொத்தாப்புல இருந்தாளாம் கங்கை. இதை பார்த்துட்டார் பகீரதன். பூயக சம்புஜடா விபூஷணமணி அப்படின்னு, அதனால்தான் பரமேஸ்வரன் ஜடா மகுடத்துல அலங்கார மணியா ஒளி வீசின்னு இருக்காங்கிறார் பகவத்பாதர். பகீரதன் சிவபெருமான சோஸ்திரம் பண்றார். உடனே சிவபெருமான் ஒரு ஜடைய மட்டும் அவுத்து ஒரே ஒரு தாரையை மட்டும்தான் கீழே விட்டார். முழு கங்கையும் விடல, ஒரு தாரை மட்டும்தான் விட்டார். அந்த தாரை எங்க வந்தது? ஹிமாச்சலத்தோட உச்சியில விழுந்தது. இவள் ஹிமவான் அப்படிங்கிறவர் தான் அவர். அவருடைய ஹிமாச்சலம்ங்கிறது ஹிமவானோடது. அந்த ஹிமவானுடைய புத்திரியா ஆயிட்டாய்வோ, அதனால இவளுக்கு ஹைமவதி அப்படின்னு ஒரு பேர். எத்தனை பேர் பாருங்கோ கங்கைக்கு வருது. இந்த ஹிமாச்சல பிரதேசத்தை தேவபூமி அப்படின்னு சொல்லுவோம். நாம பத்ரிநாத் போற போது நம்ம கூடவே கங்கை ஜல் 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 ஜல்னு ஒரு குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சுட்டு வருவா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஹிமாச்சலத்துக்கு பத்ரிநாத் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்ரிநாத் கிட்ட ஜன்ஹூ அப்படிங்கிற ஒரு ராஜரிஷி மகரிஷி ஒரு மலையில உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்கார். தபஸ்ல உட்காந்து இருந்தார். அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். இவருடைய ஆசிரமத்துக்குள்ள கங்கை புகுந்துட்டார். அக்னி குண்டம் அணைஞ்சு போயிடும் போல ஆயிடுத்து. உடனே இந்த ரிஷி என்ன தெரியுமா பண்ணார்? அகஸ்தியர் சமுத்திரத்தையே குடிச்சார், அவருக்கு சளை இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு கங்கைய முழுக்க இவர் குடிச்சுட்டார். இவள் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சதை பார்த்தார் பகீரதன்.
ஆனா வெளியில வரலையே அப்படின்னு நினைச்சுட்டார். போய் அந்த ஜன்கு மகரிஷியை போய் பிரார்த்திச்சுட்டார். ஒவ்வொருத்தரையா பிரார்த்திக்கிறார் பாருங்க. லேசில் வரமாட்டேங்கிறா கங்கை. பித்ரு காரியம் பண்றதுக்காக நான் கங்கையை கொண்டு போறேன், கங்கையை நீங்க விடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். ரிஷி என்ன தெரியுமா பண்ணார்? இப்படி காதை ஒரு ஆட்டு ஆட்டினார். காதுலேருந்து வெளியில வந்துட்டா கங்காதேவி. ஜன்கு ரிஷியோட புத்திரியா ஆயிட்டா இப்போ. அதனால இவளுக்கு ஜான்ஹவி அப்படின்னு பேர். இப்போ பகீரதன் பின்னாடி அடக்கமா போயின்னு இருக்கா. ஒரு தகப்பனார் பின்னாடி ஒரு பெண் எப்படி போவா அந்த மாதிரி போறாளாம். அதனால இவளுக்கு இன்னொரு பேர் வந்துடுத்து பாகீரதி அப்படின்னு அழைக்கிறார்கள். பகீரதனோட நேர எங்க வந்தா? பாதாள லோகத்துக்கு வந்துட்டா. 60,000 அஸ்திகள் மேல இவளோட நீர் பட்டுடுத்து அவ நல்ல கதியை அடைஞ்சுட்டா. பாதாள லோகத்துல இவளுக்கு என்ன பேர் தெரியுமா? போகவதி அப்படின்னு பேர். கங்காஷ்டகத்துல இத்தனையும் பாடுறார் ஆதிசங்கர பகவத் பாதர் முதல் ஸ்லோகத்திலேயே. ஜக்னோர் மகர்ஷேரியம் கன்யா கல்மஷஹாரிணி பகவதி பாகீரதி துஷ்யதே. ஹரித்வாரத்துல இந்த கங்கை ஒரு கன்னிகையை போல புஷ்டியா ஆயிடுறாளாம். ஹரித்வாரம், இந்த ஹரித்வாரத்துக்கு தேவர்கள்லாம் ஆசைப்பட்டு வருவா, ஸ்நானம் பண்றதுக்காக வரா. இங்க ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷம், சுலபமா கிடைக்காது. ஹரி கிருபை இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ண பிரேமி மகராஜ். நான் தான் ஹரித்வாரத்தில் போய் ஸ்நானம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நம்ம கர்வப்பட்டு கூடாது. அவனுடைய கிருப்பையினாலதான் நம்ம போய் ஹரித்வாரத்துல ஸ்நானம் பண்ணியிருக்கோம். 3 இடத்துல கங்கா ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷமா. ஹரித்வாரம், காசி, இன்னொன்னு கங்கா சாகர சங்கமம். இது பெங்கால் தாண்டி கபிலக்ஷேத்திரத்துல இருக்கு. இது கங்கையில சில மகாநதிகள்லாம் தோழிய போல வந்து வந்து கலப்பா. சில நதிகள்லாம் கலப்பா. எங்கெல்லாம் நதிகள் சேர்றதோ அந்த இடத்த பிரயாகை அப்படின்னு சொல்வா. அலகாபாத்தில் கங்கையோடைய 2 நதிகள் சங்கமிக்கிறது. அலகாபாத்தில் யமுனை நதி நீலக்கடல்ல இருப்பா, கங்கை வெண்மையா இருப்பா, அந்தர் வாகினியா சரஸ்வதி இருப்பா. இந்த 3ம் சங்கமிக்கும் இடம்தான் திரிவேணி சங்கமம். ஆதிசங்கர பகவத் பாதருக்கு கங்கை பேர்ல ஒரு பக்தி. அதனால கங்காஷ்டகத்துல இன்னொரு ஸ்லோகத்துல சொல்ற, பகவதி தவ தீரே நீர மாத்ராசனோகம் விகத விஷய திருஷ்ணக கிருஷ்ணம் ஆராதயாமி சகல கலுஷபங்கே ஸ்வர்க சோபான சங்கே தரள தர தரங்கே தேவி கங்கே பிரசீத. இந்த ஸ்லோகத்துல சொல்ற, உன்னோட நதி தீரத்துல எனக்கு ஒரு மீன் ஜன்மம் வாசம் பண்றதுக்கு கிடைக்காதா? இல்ல கரையில ஒரு கோர புல்லா நான் இருக்க மாட்டேனா? இல்ல கங்கா தீரத்துல வாசம் பண்ற ஒரு வேடுவனா பிறந்து தாக சாந்திக்கு தண்ணிய குடிக்கிறவனா இருக்க மாட்டேனான்னு அழறவர். உன்னோட அலைய பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசைங்கிறது. எவ்வளவு ஒசத்தி பாருங்கோ கங்கை. அந்த கங்கையில நம்ம ஸ்நானம் பண்றது. விகத விஷய திருஷ்ணக கிருஷ்ணம் ஆராதயாமி. எல்லா விஷய சுகங்களையும் விட்டு கிருஷ்ணா உன்னை ஆராதிச்சுண்டு இருந்தா போரும் இந்த கங்கை நதி ஓரத்துலங்கிறாரு. அவர் என்ன விஷய சுகம்? பாவம், அவரே சன்னியாசி. நம்மளா இருந்தா நிறைய விஷய சுகம் நமக்கு இருக்கும். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை ஆராதனை பண்ணிட்டு இந்த கங்கை நதிக்கரையில உட்காண்டிருக்கேங்கிறார். கங்கை நதிக்கரையில விஷ்ணு எங்க இருக்கார் அப்படின்னா, காசி கஷேத்திரத்துல உள்ள கிருஷ்ணருக்கு ஒரு கிருஷ்ண கஷேத்திரம், அது பிந்து மாதவன் அப்படின்னு பேர். ரொம்ப அழகா இருப்பார் அந்த பிந்து மாதவன். திரிவேணி, அலகாபாத் அந்த திரிவேணி சங்கமத்தில் இருக்கிற ஒரு மாதவன் இருக்கார், அவர் வேணி மாதவன் அப்படின்னு பேர். இவாளை மனசுல வச்சுட்டு தான் இவர் இப்படி பாடுறாரு. கங்கைய கல்மஷஹாரிணி அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆதிசங்கர பகவத் பாதர். கல்மஷம் அதான் அப்படின்னா நம்மளுடைய பாபம் புண்ணியம் ரெண்டையும் போக்கிடுவாள். ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் இவள், ஞான சொரூபிணி இந்த கங்கை. சரஸ்வதி ஓடுறா இல்லையா அந்தர்வாகினியா, அவள் வைராக்கிய ரூபிணி. யமுனை பக்தி ரூபிணி. கண்ணனுடைய ஸ்பரிசம் பட்டவள், பக்தி ரூபிணி அவள். பக்தி ஞானம் வைராக்கியத்தை கொடுப்பார்கள். இதத்தான் திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணினா இந்த பக்தி ஞான வைராக்கியம் நம்மளோட ஹிருதயத்துல சங்கமம் ஆயிடும் அப்படின்னு சொல்றார்கள். காசி கஷேத்திரத்துக்கு பல பெயர்கள் உண்டு. வாரணாசி, மகாஸ்மசானம்,
ஆனந்தவனம், ஆதிமுக்தம். இந்த பெயர்கள் கிரமேண அமைச்சு இந்த பெயர்களுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார்கள் மகான்கள்லாம். என்ன தத்துவம் இந்த பெயர்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, வாரணாசி, வருணா அசி அப்படிங்கிற 2 புருவம் இருக்கு இல்லையா நமக்கு. இதனுடைய மத்தியில சுஷும்னாங்கிற இடத்துல யோகீஸ்வரர்கள்லாம் பரம் ஜோதிய பார்க்கிறார்களாம் அங்க உட்காந்து யோகம் பண்ணிட்டு. அதுதான் வாரணாசி. அந்த ஜோதியினால நாம ரூபங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா பகவானை பார்த்தாச்சு, அந்த நாமம், அந்த ஜன்மால உள்ள நாமம் மறைஞ்சு போயிடும். அப்போ மகான்கள் அதுதான் என்னது மறைஞ்சு போயிடுது அப்படின்னா மகா ஸ்மசானம். அதனால என்ன ஆயிடும், ஆனந்தம் அடைஞ்சுடுவா, பரமானந்தம் கிடைக்கிறதாம். அது ஆனந்தவனம். கடைசியா அந்த ஆனந்தத்தை அடைஞ்சுட்டானாக்க திரும்பியே வரமாட்டா, பகவான் கிட்ட போயிடுவா. அது ஆதிமுக்தம் அப்படின்னு இந்த பெயர்களை கிரமேண அமைச்சிருக்கா. இதுல இருக்கிற தத்துவத்தை சொல்றார்கள் மகான்கள்லாம். காசி கஷேத்திரத்துல செத்து போனா ஒரு கழுதைக்கு முதற்கொண்டு கர்ண மந்திரமான ராம மந்திரத்தை உபதேசம் பண்றார் யாரு, காசி விஸ்வநாதர் சிவபெருமான் உட்காண்டு. காயம் காயம் மதுரம் மதுரம் ராம ராமேதி நாம ஸ்மாரம் ஸ்மாரம் மனசி விமலே தாரக பிரம்ம ரூபம் ஜல்பம் ஜல்பம் பிரகிருதி விகிருதம் பிராணினாம் கர்ணமூலே. கர்ணமூலம் சொல்றாராம் எல்லாத்தையும் அவர். இந்த ஞானம் அப்படி அவர் சொன்ன உடனே நமக்கு என்ன ஆயிடுறது, ராமா அப்படிங்கிற நாமத்தை அவர் சொல்லிடுறார், ஞானம் வந்துடுறதா அந்த கழுதைக்கு கூட. ஞானம் வந்த உடனே ஒன்று என்ன சொல்றதுன்னா, சங்கராது ஞானமண்டிச்சேது அப்படின்னு ஒரு புராண மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. அதனால அவர் ஞானத்தை கொடுத்துடுறார். ஞானம் ஏற்பட்டு கொடுத்துனா என்ன பண்ணுவார், அங்க இருக்கிற பிந்து மாதவர் என்ன தெரியுமா பண்ணுவார், விஷ்ணு மோட்சத்தை கொடுத்துடுவார். மோட்சமிச்சேது ஜனார்த்தனாத்துன்னு சொல்றது இல்லையா மனுஸ்மிருதி, அதனால அவர் மோட்சத்தை கொடுத்துருவார். 2 பேரும் போட்டி போட்டுண்டு அங்க இருக்கிற கழுத முதற்கொண்டு எல்லாருக்கும் இவர் ராமநாமத்தை சொல்லுவார், அவர் மோட்சத்தை கொடுத்துடுவார் பிந்து மாதவர் அப்படிங்கிறார். இந்த காசியில 64 காட்ஸ் இருக்கு இல்லையா, ஹரிச்சந்திர காட்னு ஒரு காட் இருக்கு. அதுல ஹரிச்சந்திரன் சுடலைய காத்த காட்டு, அங்க போய் நம்ம ஸ்நானம் பண்ணணும். பண்ணினா பொய் சொன்ன பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுமா. எத்தனை பொய் சொல்லியிருக்கோம், அதனால அங்க போய் ஸ்நானம் பண்ணணும், நம்ம பொய்யெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். சுவாமி ராமானந்தர், கபீர்தாசர், துளசிதாசர் இவாள்லாம் ராம பக்தர்கள். இவாள்லாம் அங்கதான் இருந்திருக்கா. காசி ஒரு வித்யா கேந்திரமா இருந்திருக்கு. பனாரஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு இன்னைக்கும் ரொம்ப ஃபேமஸ் காசியில. கங்கை நதியில முதல்ல நம்ம என்ன சொன்னோம், கங்கை நதிய ஒரு ஆறு அப்படின்னு சொன்னோம். அடுத்த நிலை அது ஒரு புண்ணிய நதி அப்படின்னு சொன்னோம். 3வது நிலை ஞான சொரூபிணி அவள் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த கங்கா தேவிக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். जय जय गंगे जय जय गंगे जलमय रूपिणी जय जय गंगे जय जय गंगे जय जय गंगे जलमय रूपिणी जय जय गंगे जय जय गंगे जय जय गंगे जगतगहारिणी जय जय गंगे जय जय गंगे जय जय गंगे जगतगहारिणी जय जय गंगे जय जय गंगे जय जय गंगे जलमय रूपिणी जय जय गंगे हरिपद सरसिज केसर निर्कर मधुर स्वरूपिणी जय जय गंगे हरिपद सरसिज केसर निर्कद मधुर स्वरूपिणी जय जय गंगे हरिहय कुदवह यमवरुणादि हरिहय कुदवह यमवरुणादि सुरगण विनुते जय जय गंगे सुरगण विनुते जय जय गंगे जय जय गंगे जय जय गंगे जलमय रूपिणी जय जय गंगे
जय जय जाह्नवी जगदानन्दिनी जय मन्दाकिनी जय जय गङ्गे जय जय जाह्नवी जगदानन्दिनी जय मन्दाकिनी जय जय गङ्गे जय गजकामिनी जलनिधि कामिनी जय गजकामिनी जलनिधि कामिनी जय वनसारिणी जय जय गङ्गे जय वनसारिणी जय जय गङ्गे जय जय गङ्गे जय जय गङ्गे जलमय रूपिणी जय जय गङ्गे जलमय रूपिणी जय जय गङ्गे जय जय गङ्गे जय जय गङ्गे